சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வு தான் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரிதான் சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில அரசு ஒரு 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில நீலகிரி முதல் கன்னியாகுமரி அகத்தியர் மலை வரையிலான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த, அதே போல இருப்பில் வைத்துக் கொள்ள, கொண்டு செல்ல, உற்பத்தி செய்ய தடை விதித்து உத்தரவிட்டிருந்தனர். வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் பகுதிக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனையோடு சேர்த்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அந்த உத்தரவிலை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அந்த மலைவாச ஸ்தலங்கள்ல உள்ள கடை உரிமையாளர்கள் அந்த பிளாஸ்டிக் பைகள் அடைத்து விற்பனைக்கு வரும் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை பிரித்து இலை, காகிதம் போன்ற மக்கும் தன்மையுடன் பொருட்களை பேக் செய்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் எடுத்து வரப்படும் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதியில் போடாமல் மீண்டும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களும் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் விரிவாக்கமாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ள அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகை செல்லும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றும் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அந்த பொது இடங்களில் குப்பைகளை சேர்வதை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்.